ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால், வீட்டு வரியை சொத்து வரியாக மாற்ற சட்ட மசோதா தாக்கல். பெயர் மாற்றத்தால் மக்கள் அச்சம். முழுவதும் இதோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபுங்கள், பக்கத்துள்ள பட்டனை பேசுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். வாங்க வீடியோக்களுக்கு போகலாம். ஊராட்சிகளில் வீட்டு வரி என்று இருப்பதை சொத்து வரி என்று மாற்றுவதற்கான சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டதால் வீடுகளுக்கான வரி உயருமா என மக்களிடம் அச்சம் எழுந்துள்ளது. தமிழகத்தில் ஊராட்சிகளில் வீடுகளுக்கும் பிற வகை கட்டடங்களுக்கும் வீட்டு வரி மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இவ்வாறு அனைத்து வகை கட்டடங்களுக்கும் வீட்டு வரி என்ற பெயரில் மட்டுமே வரி விதிப்பது சரியல்ல என 6வது நிதிக்குழு பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த பின்னணியில் தமிழக ஊராட்சிகள் சட்டத்தில் வீட்டு வரி என்ற வார்த்தையை சொத்து வரி என்று மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டசபையில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்காக ஊராட்சிகள் சட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் திருத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நிதி சார்ந்த சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்ட 6வது நிதிக்குழுவின் அறிக்கை 2022 இல் அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஊராட்சிகளில் வீட்டுவரி என்ற பொது தலைப்பு வீட்டை மட்டுமே குறிப்பதாகவும் பிற வகை கட்டடங்களுக்கு வரி விதிப்பதில் குழப்பம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே ஊராட்சிகள் சட்டத்தில் வீட்டுவரி என்ற வார்த்தையை சொத்து வரி என்று திருத்த வேண்டும். ஊராட்சிகளில் உள்ள கட்டடங்கள் குடியிருப்பு, வணிகம், தொழில் என 3 வகையாக பிரித்து வரி விதிக்க வேண்டும். ஊராட்சிகளில் ஒரு பொதுவான தேதி அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரி விகிதங்கள் மாற்ற வேண்டும். குடிசைகளுக்கு 100 ரூபாய், ஓட்டு வீடுகளுக்கு 200 ரூபாய், கான்கிரீட் வீட்டுக்கு சதுர அடிக்கு 1 ரூபாய் என்ற அடுக்குமுறை அமல்படுத்த வேண்டும். இதே போன்று 5000 சதுர அடி வரையிலான வணிக, தொழிலக கட்டடங்களுக்கு சதுர அடிக்கு 1 ரூபாய், இதற்கு மேல் சதுர அடிக்கு 2 ரூபாய் என்ற அடிப்படையில் வரி விதிப்பு இருக்க வேண்டும். இவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டது. இது தொடர்பாக நிதித்துறை சட்டசபையில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்த அறிக்கையில் குறிப்பிட்டு இருப்பதாவது: நிதி குழு பரிந்துரையில் வீட்டுவரி என்ற வார்த்தையை சொத்து வரி என்று மாற்ற வேண்டும் என்ற பரிந்துரை தமிழக அரசால் ஏற்கப்படவில்லை. தற்போதைய நிலையே தொடரும். ஆனால் கட்டடங்களை குடியிருப்பு, வணிகம், தொழில் என வகைப்படுத்தி வரி விதிப்பது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரி உயர்த்துவது, 5000 சதுர அடிக்கு மேற்பட்ட வணிக, தொழிலக கட்டடங்களுக்கு சதுர அடிக்கு 2 ரூபாய் வீதம் வரி விதிப்பது ஆகிய பரிந்துரைகளை ஏற்பதாக அரசு அறிக்கையில் தெரிவித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபுங்கள், பக்கத்துள்ள பட்டனை பிரஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.